نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு நம்முடைய தீனாக வழங்கியிருக்கின்றான். இஸ்லாம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. எந்த வாழ்வு முறை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும், நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவனத்தை அடைய முடியும் என்று நமக்கு தெல்ல தெளிவாக வழிகாட்டுகிறது. யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ நிச்சயமாக அவர் நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெறுவார், அல்லாஹ்வை காண்பார். யார் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்கிறாரோ நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறுவார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இபாதத்துகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது நமக்கு நேர்வழி காட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கின்றான். குர்ஆனை ஓதக்கூடிய சமுதாயமாகவும் குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாகவும்
அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சமுதாயமாகவும் நாம் மாற வேண்டும். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம் மற்றும் பிற ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் இன்றைய தினம் நினைவுபடுத்துகிறேன். ஷத்தாத் இப்னு அவுஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தியை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், சிந்தானி ஹஃபில்துஹுமா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் இரண்டை மனனம் செய்து கொண்டேன். இரண்டு விஷயங்களை, இரண்டு செய்திகளை நான் மனனம் செய்து கொண்டேன் என்று அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன். இது அந்த ஹதீஸுடைய ஆரம்ப வாசகம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், என்ன சொல்லி இருக்கிறார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் இஹ்சானை விதியாக்கி இருக்கின்றான். இஹ்சான் என்று சொன்னால் நாம் அறிந்திருக்கக்கூடிய இஹ்சான். இஹ்சான் என்ற வார்த்தை கேட்டதும் நம்முடைய மனதில் வரக்கூடியது என்ன? அல்லாஹுக்கு நாம் அதாவது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நாம் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனையிலே அவனுக்கு கட்டுப்பட்டு இபாதத்து செய்வது இஹ்சான் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இது நாம் ரப்புக்கு செய்யக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இஹ்சான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு சில விஷயங்களை சொல்கின்ற போதும் பயன்படுத்துகின்றான். ஹதீஸ்களிலும் இந்த வார்த்தை வருகிறது. இஹ்சான் என்று சொன்னால் நல்ல முறையில் நடந்து கொள்வது, நல்லதை செய்வது. அல்லாஹுடைய தூதர் இங்கே நமக்கு எதை விதியாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா விஷயங்களிலும் நேர்த்தியாக நடந்து கொள்வதை, சரியாக நடந்து கொள்வதை, நல்லதாக ஆக்கிக் கொள்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கின்றான், அதாவது கடமையாக்கி இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இஹ்சான் என்று சொன்னால் அதை இரண்டு விதமாக இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று வாஜிப், இன்னொன்று முஸ்தஹப். வாஜிப் என்று சொன்னால் கடமை, முஸ்தஹப் என்று சொன்னால் விரும்பத்தக்கது. எது நமக்கு வாஜிபு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடத்தில் எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அவை அனைத்துமே வாஜிப். வாஜிபை நாம் நிறைவேற்றினால் நமக்கு நன்மை கிடைக்கும். வாஜிபான காரியங்களை நாம் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அதற்கான தண்டனை நமக்கு கிடைக்கும். இப்ப எதெல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன உரிமைகள் செய்ய வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோமோ அவற்றை நாம் செய்வது வாஜிப். முஸ்தஹப்பான இஹ்சானை வெளிப்படுத்துறது எப்படி என்று சொன்னால், எதெல்லாம் நமக்கு கடமையானதோ அதற்கு அதிகமாக, கடமையை போக அதிகமாக செய்யக்கூடியது முஸ்தஹப். அப்ப நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்திலும் நமக்கு நல்லது செய்யும்படி சொல்லி இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 83வது வசனத்திலே இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த செய்தியையும் அவர்களுடைய நடைமுறையையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வைத் அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல்.
பனி இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை நாம் எடுத்தோம். என்னது? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர்த்து வேறு யாருக்கும் இபாதத்தை செலுத்தாதீர்கள், வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று நாம் உடன்படிக்கை செய்தோம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பாருங்க இந்த வார்த்தை இங்க வந்துருச்சு. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்ததை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். வெறும் இந்த இரண்டு விஷயம் மட்டுமல்ல, நாம் நலம் நாட வேண்டும் என்று சொன்னால், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், வெறும் பெற்றோர்களிடத்தில் மாத்திரம் அல்ல, இன்னும் சில நபர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வதில் குர்பா, வதில் குர்பா, நெருங்கிய உறவினர்களிடத்திலும், வல் யதாமா, அனாதைகளிடத்திலும், வல் மசாகீன், ஏழைகளிடத்திலும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்பந்தத்தை பெறுகின்றார். அதோடு சேர்த்து வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மீண்டும் அதே வார்த்தை, அதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் அல்லாஹ் இங்க சொல்றான். ஹுஸ்னா, மக்களிடத்திலே நீங்கள் நல்லதை பேசுங்கள், நல்ல விதமாக பேசுங்கள், நல்லதை சொல்லுங்கள். வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆத்துஸ் ஸகா, ஜகாத்தை வழங்கி வாருங்கள். சும்ம தவல்லைதும் இல்லா கலீலன் மின்கும் வஅன்தும் முஅரிதுன். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவற்றையெல்லாம் அவர்கள் புறக்கணித்து சென்றார்கள். மிக சிலர்களே அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது முந்திய சமூகத்திற்கு சொன்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக நாம் இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே விஷயத்தை நமக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறான், எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அதிலும் குறிப்பாக பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு பெரும்பான்மையான மக்கள் நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். வயது மூத்தவர்களும் இருக்கின்றோம், இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றோம். பெற்றோர்களை பற்றி பேசுகின்ற போது எது நம்முடைய சிந்தனைக்கு வரும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில தான் நாம இத சிந்திப்போம். ஆனால் நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்படி நாம் முதியவர்களாய் இருந்தும் நம்மிடத்தில் நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களிடத்திலும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய, நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய நாம், அந்த குழந்தைகள் நம்மிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாம், இளம் வயதிலும் 40-45 வயதை அடைந்திருக்கக்கூடிய நாம், நமக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு நாம் இந்த விஷயங்களை அணுக வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இதே கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பனி இஸ்ராயீலிலே சொல்லி காட்டுறான். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எதை சொல்லி காட்டுகின்றான்? வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அதே செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கின்றான், கட்டளையிட்டு இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனையே தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. நம்முடைய இலாஹாக அல்லாஹை தவிர்த்து வேறு யாரையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா,
பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். இம்மா யபுலுகன்ன, அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களிடத்தில் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தால், தாயும் தந்தையும் இருவரும் இருந்தாலும், அல்லது தாய் இல்லாமல் தந்தை இருந்தால், அல்லது தந்தை இல்லாமல் தாய் இருந்தால், அவர்களோடு நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். முதிய வயது, முதிய பருவம் இல்லாமல் அவர்களுக்கு ஆற்றலும் ஆரோக்கியமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து சென்று விடுவார்கள். அவர்களுக்கு அடுத்தவர்களுடைய தேவைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு முதிய பருவம் என்பது அப்படிப்பட்டதல்ல. எப்படி சிறு குழந்தைகளை நாம் பலவீனமாக பார்க்கிறோமோ, எப்படி சிறு குழந்தைகள் விவரம் இல்லாமல் பேசுவார்களோ, எப்படி சிறு குழந்தைகள் நாம் சொல்வதற்கு மாறாக நடந்து கொள்வார்களோ, அதே போன்ற ஒரு சூழ்நிலை முதிய பருவத்திலும் வரும். மீண்டும் அந்த பருவத்தை அடைவார்கள். ஒரு சைக்கிள் மாதிரி. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அறியாத ஒரு பருவம், பலவீனமான ஒரு பருவம், அப்படியே ஒரு பலமான ஒரு பருவத்தை அடைந்து, வாலிப பருவத்தை அடைந்து மீண்டும் அப்படியே பலவீனமான ஒரு பருவத்தை அடையக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். அப்படி அந்த பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற போது எப்படி பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துகின்றோமோ, அது போன்று நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ நம்மிடத்தில் முதிய வயதிலே இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்களிடத்தில் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டியவர்கள் யார்? குழந்தை பருவத்தில இருந்து வாலிப பருவத்துக்கு வரக்கூடியவர்கள். குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்கு வரக்கூடியவர்கள் இப்போது இவர்கள் எனக்கு யாரும் தேவையில்லை, யாருடைய கருத்தும் தேவையில்லை, நான் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவன், சுதந்திரமாக செயல்படக்கூடியவன் என்று நினைக்கக்கூடிய எது வேண்டுமானாலும் என்னால் செய்து முடிக்க முடியும், சாதித்து காட்ட முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முதிய பருவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்களிடத்துல எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். وَقُلْ لَهُمَا وَلَا تَقُلْ لَهُمَا أُفٍّ وَلَا تَقُلْ لَهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا, நீங்கள் அவர்களை உஃப் என்று கூட சொல்லாதீர்கள். உஃப் என்பது என்ன? அது ஒரு வெறுப்பில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இது பெரிய கெட்ட வார்த்தை அல்ல, மோசமான வார்த்தை அல்ல, சபிக்கிற வார்த்தை அல்ல. சாதாரணமாக நாம் இதே இந்த உஃப் என்ற வார்த்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சவுண்டை நாம என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். இந்த வார்த்தை இல்லை என்று சொன்னாலும் வேறு ஒரு வார்த்தையை நாம வெளிப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரியான அந்த வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை கூட வெளிப்படுத்தாதீர்கள், சொல்லாதீர்கள். இன்றைய சூழ்நிலை, இன்றைய சமூகம், இன்றைய இளம் சமூகம் எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்களோடு நாம் நடந்து கொள்கிறோம், எப்படி நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் பேசுகிறோம் என்று சிந்திக்க வேண்டும். ஒரு வேலை நமக்கு சொன்னால் அந்த வேலை செய்வதற்கு எப்படி நாம சங்கடப்படுறோம், அந்த வேலை செய்ய முடியாது என்பதற்காக நாம் எப்படி அவர்களோடு கடிந்து கொள்கிறோம். ஒரு விஷயத்தை அவர்கள் திரும்ப 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 நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை நாம் எப்படி அவர்களிடத்திலே எதிர்கொள்கின்றோம், அதற்கு என்ன மறுப்பை நாம் கொடுக்கின்றோம் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரண வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்களை திட்டுவது எப்படி, நம்முடைய பெற்றோர்களை சபிப்பது எப்படி, நம்முடைய பெற்றோர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வது எப்படி சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா போகும். எனவே அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நாம பேசணும். அவர்களை வீட்டிலிருந்து நாம் துரத்திவிடக் கூடாது, அவர்களை விரட்டிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே எந்த நிலையிலும் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைய காலத்திலே
ரோடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா ஹைவே, பைபாஸ், பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப தூரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த காட்சிகளை எல்லாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அப்படியே இந்த ஆத்து பாலத்துல இருந்து உக்கடம் வரை செல்கின்ற போது இந்த பாலங்களுக்கு அடியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களிலே, அந்த நெல் தரக்கூடிய இடத்திலும் இரவு நேரங்கள்ல மழையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய விதத்திலே அவர்கள் பாலங்களுக்கு கீழ் தங்களுடைய தங்கிடும் இடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புல் தரைகளிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்தா எல்லாம் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, முதியவர்கள். அதிலும் பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இந்த கட்டளை இடுகின்றான்? முஸ்லிமுக்கு. அல்லாஹ்வுடைய அடியானுக்கு இந்த கட்டளை இடுகின்றான், நீங்கள் வீட்டில் இருந்து துரத்தாதீர்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று. ஆனால் இன்றைக்கு தெருக்களிலும் வீதி வீதியாக வரக்கூடியவர்கள், நம்முடைய பகுதிக்கு யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் யார்? நம்முடைய ஊரை சாராதவர்கள் வருகிறார்களா? வேறு ஏதாவது ஒரு வெளிநாட்டில இருந்தா வராங்க? இல்ல, எல்லோரும் நம்மை சார்ந்த, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய, நம்முடைய ஊரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாசகம் கேட்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலருக்கு அது பிசினஸா மாறிச்சு, அது வேற விஷயம். ஆனா ஒரு கட்டத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்தது எது? அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளால் ஆதரவு இல்லை, அவர்களுடைய உறவுகளால் ஆதரவு இல்லை, அதே போன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற முஸ்லிம்களுடைய ஆதரவுகள் இல்லை. அவர்களை நடுத்தருக்கு கொண்டு வந்து அவர்களை யாசகம் கேட்க வைத்து தன்மானத்தை இழந்து அவர்கள் கடமையாக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்களை நிறைவேற்றாதவர்களாக கூட சுற்றி திரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு மிஸ்கினை பார்க்கிறோம் என்று சொன்னால் சும்மா சில்லறைகளை கொடுத்து விட்டு அனுப்புவதை விட அவர்களுடைய சூழ்நிலை, அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் நம்மை நல்ல வைத்திருக்கின்றான். அந்த நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய பார்வைக்கு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விட்டான், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்கும்படி சொல்லி காட்டுகின்றான். இது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவரிடத்துல பேசுறதா இருந்தாலும் கடிந்து பேசக்கூடியவர்களாக, விரட்டி பேசக்கூடியவர்களாக நாம பேசக்கூடாது. குரலை உயர்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் பேசுகின்ற போது நல்ல விதமாக கண்ணியம் தரக்கூடிய வார்த்தைகளை, மரியாதை தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அவர்களிடத்தில் பேச வேண்டும். எப்படி நாம பேசுவோம்? நம்முடைய பெற்றோர்களிடத்தில் வயது முதிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு நம்முடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று நாம சிந்திக்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் அந்த நிலையை மாற்றிக்கொள்வதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை வழங்குவானார். அன்பிற்கினியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹல் ذுல்லி மினர் ரஹ்மா. கருணை என்று சொல்லக்கூடிய ரெக்கையை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துவீராக. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறிய பருவத்தில் இருக்கின்ற போது என்னை எப்படி அவர்கள் கருணையோடு அன்போடு அவர்கள் என்னை பார்த்து கொண்டார்களோ அது போன்று அல்லாஹ்வே அவர்கள் மீது நீ கருணை காட்டு என்று அவர்களுக்காக நாம் எப்போதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். இன்றைக்கு எத்தனையோ தேவைகளுக்காக நாம் நம்முடைய ரப்பிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்காக, மரணித்த பெற்றோர்களுக்காக, உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக என்ன பிரார்த்தனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பிரார்த்தனை செய்வது கடமை நம் மீது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது கடமை. நம்முடைய பெற்றோர்களுக்காக அவர்கள் இறந்து இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பது கடமை. மரணித்து விட்டால் 1 மாதம் துக்கத்தை அனுஷ்டிப்பது, 1 வருஷத்துல நினைச்சு பார்க்கிறது, அதோட மறந்து போறது என்ற நிலை இல்லாமல் அவர்களுடைய வாரிசுகளாக, அவர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்காமல் அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபருடைய வேதனையை லேசாக்கி தர வேண்டும், அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தர வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். எனவே முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது
நம்முடைய பெற்றோர்களிடத்திலே நாம் நல்ல முறையிலே இருந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த ஹதீஸுடைய ஒரு வாசகமே இன்னல்லாஹ கதப இஹ்சான் அலா, அதாவது இஹ்சானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலும் கடமையாக்கி இருக்கின்றான். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை என்று வரக்கூடிய வாசகமே எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கிறது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார்கள். அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்கின்ற போது பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். பிறகு வேறு யாரிடத்துல நாம நல்ல முறையில நடந்துக்கணும்? அதில் குர்பா, நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய இரத்த பந்த உறவுகள், இவர்கள் தான் நெருங்கிய உறவுகள். நெருங்கிய உறவினர்களிடத்திலும் நாம நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அவர்களுக்கும் நம்முடைய ஜகாத்தை வழங்க வேண்டிய தகுதி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். நம்முடைய உதவியை எந்த நிலையிலும் பெறுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடியவர்கள் நெருங்கிய உறவினர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்னன்னா, வேறு யாருக்கெல்லாமோ நாம உதவி செய்வோம், ஆனா நெருங்கிய உறவினர்களுக்கு நாம உதவி செய்ய மாட்டோம். காரணம் என்ன? நெருங்கிய உறவுகளை எல்லாம் தூரமாகவே வைத்துக் கொள்கிறோம். காரணம், நம்மிடத்தில் அவர்கள் எப்போதும் பொருளாதாரத்தை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. நம்மிடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் நம்மிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். கொடுக்க வேண்டிய தர்ம சங்கடம். அவர்கள் உங்களிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் கேட்பார்கள்? நெருங்கிய உறவினர்கள் இருக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கிய உறவினர்கிட்ட கேட்காம வேறு யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? எனவே நாம் அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் மறைத்து வைத்து விடுகிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் அவர்களிடத்திலே மறைத்து விட்டு வெளியில செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற போது அதுல முதல் தகுதியை யாருக்கு தரான்? அந்த உதவிகளை பெறக்கூடிய தகுதி பெற்றவர்கள் யார்? உரிமை இருக்கக்கூடியவர்கள் யார்? நெருங்கிய உறவினர்கள். இன்றைக்கு நெருங்கிய உறவினர்களை நாம தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு நான் என்னுடைய தோட்டத்தை வழங்குகிறேன் என்று வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்க என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுவது அந்த நெருங்கிய உறவுக்கு கொடுக்கின்ற போது அது இன்னும் இரட்டிப்பான நன்மை அவருக்கு கிடைக்கும். எனவே நெருங்கிய உறவினர்களிடத்திலே நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஏனைய உறவுகள், நெருங்கிய உறவு என்பது ஒன்று, சாதாரணமா இருக்கக்கூடிய உறவுகள் என்பது ஒன்று. அவர்களிடத்திலும் நாம நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அண்டை வீட்டார்களிடத்திலும் நல்ல முறையில நடந்து கொள்ளும். ஒருவருக்கு நெருங்கிய உறவினர் அண்டை வீட்டாராக இருப்பாரேயானால் அவருக்கு 2 கூலி. ஒன்று, அவர் நெருங்கிய உறவினருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வதனால் ஒரு கூலி, அண்டை வீட்டார் என்ற அடிப்படையில செய்வதனால் அவருக்கு இன்னொரு கூலி. அப்படி இரட்டிப்பான கூலியையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருங்கிய உறவினர்கள், உறவுகள், அண்டை வீட்டார்கள், வழிப்போக்கர்கள், அனாதைகள், ஏழைகள் என்றெல்லாம் பட்டியலிடுகின்றான். இவர்களோடெல்லாம் நாம் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த ஹதீஸுடைய இன்னொரு பகுதியும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்சானை எல்லா விஷயத்திலும் கடமையாக்கி இருக்கிறான். ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா, ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா, நீங்கள் கொலை செய்தால் நல்ல முறையில கொலை செய்யுங்க. கொலை செய்யறதுனா என்ன? ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்ல, தப்பா புரியக்கூடாது. ஒருவரை கொலை செய்வது என்பது பாவம். இங்கே சொல்லக்கூடியது என்னது? அது அறுப்பதாக இருக்கலாம், பிராணிகளை அறுத்து சாப்பிடுவதற்காக இருக்கலாம், அல்லது போர்க்களங்களா இருக்கலாம், அல்லது
குற்றவியல் தண்டனைகளாக இருக்கலாம். இது போன்ற இந்த விஷயங்களிலே நீங்கள் அந்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுக்கின்ற போது அதிலே நீங்கள் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுறாங்க. செய்து இருப்பது பாவம், செய்த பாவத்திற்கு தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனா அந்த தண்டனையிலும் கூட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, உயிரோடு எப்போதும் நம்மோடு நல்லவர்களாக வாழக்கூடியவர்களுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபைதா தபஹ்தும் ஃபஅஹ்ஸினு ذبح, நீங்கள் பிராணிகளை அறுத்தால் ஃபஅஹ்ஸினு ذبح, அதையும் நீங்கள் நல்ல முறையில ذبح செய்யுங்க, அருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அறுப்பதுக்கென்று நமக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. பிராணிகளை எதுக்காக அறுக்கிறோம்? சாப்பிடுவதற்காக. சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான், எப்படி இருந்தாலும் அதை உரித்து நாம சமைத்து சாப்பிடதான் போறோம் என்பதற்காக அதை அப்படியே நாம் அறுத்து விட முடியாது. நினைத்ததை போன்று அதை நாம் சித்திரவதை செஞ்சிடக்கூடாது. அதையும் முறையாக நாம் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள். வல் யுஹித்த அஹதுக்கும் ஷஃபரதஹு, அறுக்கின்ற போது அவர் தன்னுடைய அந்த அறுக்கக்கூடிய அந்த கத்தியை அவர் தீட்டிக் கொள்ளட்டும். வல் யுரிஹ் ரபீஹதஹு, அறுக்கக்கூடிய அந்த பிராணியை அவர் ஆஸ்வாசப்படுத்தட்டும், அமைதிப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அந்த அறுக்க போறது தானே, வெட்டதான போறோம் இந்த கோழிய என்பதற்காக அதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அதை அறுத்ததற்கு பிறகு அதை நாம் சுத்தம் செய்வதற்காக, அது முழுசாக அதனுடைய உயிர் போவதற்கு முன்பே அதை நாம் உரிப்பதற்கு அனுமதி இல்லை. நல்ல முறையில நடந்துக்கிறதுனா என்ன? அறுத்து விட்டு ஆடை அறுக்கின்றோம், அறுத்து அது முழுமையாக அது பிரிகிற வரைக்கும் விடணும். அப்படி விடாம அதுக்கு முன்பே அதனுடைய கால்களை அறுப்பது, அதனுடைய தோலை கிழிப்பது என்பது இருக்கக்கூடாது. தான் நல்ல முறையில செய்யும். அப்போ ஒரு மரணிக்க இருக்கக்கூடிய ஒரு தண்டனை பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் நல்ல முறையில நடந்துக்கணும். உணவுக்காக சமைப்பதற்காக தயார்படுத்தக்கூடிய ஒரு பிராணியாக இருந்தாலும் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது என்று சொன்னால், நம்மோடு பேசி பழகி தேவைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய நண்பர்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அழகான முறையில நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிதலை நமக்கு தரணும். மார்க்கத்தை தந்திருக்கிறான், அதை அழகான முறையில் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கு நினைவு வருகிறது. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருகிறான். மார்க்கத்தை புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.